வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெக் பீஸில் சில்லி பண்ண போகிறோம். இந்த மாதிரி லெக் பீஸில் கீறி விட்டுக்கணும், அப்போ தான் உள்ளே மசால் பிடிக்கும். நல்லாவே கீறி விட்டுக்கணும், அப்போ தான் உள்ளெல்லாம் மசால் ஏறும். அந்த மாதிரி இந்த கப்பில் 1 கப் சோள மாவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், முட்டை 1, தயிர் 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ கலந்துடலாம். அதை தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது போல் தண்ணியே ஊற்றலை, அப்படியே முட்டையிலையும் தயிர்லேயுமே கலந்தாச்சு. இப்போது நம்ம லெக் பீஸ் இதில் சேர்த்துடலாம். நல்லா அதை கட் பண்ணதுக்குள்ளெல்லாம் மசால் தடவி நல்லா மசால் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி கலந்து வச்சுருக்கோம். இதை அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு, 1 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். அப்போ தான் மசால் நல்லா பிடிச்சி உப்பெல்லாம் பிடிக்கும் உள்ள. அதனால் 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். லெக் பீஸ் வந்து நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ பொரிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. அதில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இப்போ கொஞ்சம் நேரம் வெந்ததுமே திருப்பி போட்டுடலாம். போட்டதுமே திருப்பி போட்டோன்னா மசால் தனியாக வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் பொறுத்தோன்னா அதுவே திருப்புறதுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட ஆகும் வேகிறதுக்கு. அப்படியே திருப்பி திருப்பி போட்டு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனில் சுற்றி விட்டோம்னா நல்லா உள்ளே வேகும். இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ஒரு மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். அதனால் இப்போ எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இனி மீதி இருக்க 2 லெக் பீஸையும் போட்டு எடுத்துடலாம். லெக் பீஸ் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சில்லி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.